பயங்கர பாப்புலராக இருந்து மோசமான எண்டிங் கொடுத்த சீரிஸ். டவுன்ஃபால்க்கான காரணங்கள் தான் என்ன? குயின் ஆஃப் டியர்ஸ் உங்களை சிரிக்க வச்சிருப்பாங்க, அதே சமயத்தில் பேருக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை ரொம்ப நல்லா மேக் பண்ணியிருப்பாங்க, யதார்த்தமாக இருந்துச்சு. தன்னோட ஒய்ஃபு பயங்கரமாக கொடுமைப்படுத்துறாங்க, இதுக்கு மேலே கூட வாழ முடியாதுன்னு டைவர்ஸ் அவங்க முயற்சி பண்ணுவார். தன்னுடைய ஒய்ஃபு ஒரு பயங்கர ரிச்சான ஃபேமிலி அண்ட் இவரும் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து தான் வந்திருப்பார். இவர் ஏழைன்றதுனால ஒய்ஃபோட ஃபேமிலி இவருக்கு சுத்தமாக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ரிச்சான ஃபேமிலி மொத்தமாக நடுத்தருக்கு வந்துடுவாங்க. டிவோர்ஸ் ஆனாலுமே சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. கிளைமேக்ஸில் ஃபேன்ஸுக்காகவே ரேட்டிங்கை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினை ஒரு சிவியரான கேன்சர் பேஷண்ட்டு, பட் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கூட கேஷுவலாக வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு எவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சோ கிளைமேக்ஸை அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது டாக்டர் ஸ்லம்ப் சீரிஸு. உங்களுக்கே தெரியாமல் இந்த சீரிஸை கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்த்துருப்பீங்க. வீட்டில் ஒரு பிரளயமே நடந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் நம்ம ஹீரோயினை கேஷுவலாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தாண்டா நானும் படிக்கணும்னு என் அம்மா அப்பா எதிர்பார்க்குறாங்கன்னு நீங்களே யோசிப்பீங்க. ஒரே கிளாஸில் 2 டாப்பர்ஸு பயங்கரமாக போட்டி போட்டு படிப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்க அந்த காம்படிஷனை ரொம்ப ஃபன்னாக மேக் பண்ணியிருப்பாங்க. என்னதான் போட்டி மைண்ட் செட் இருந்தாலும் அந்த பொண்ணு மேலே இவர் கேர் பண்ண தான் செய்வார். 2 பேரும் டாக்டர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கரியரில் ஒரு பயங்கரமான டவுன்ஃபாலு. இவருடைய ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கஷ்டப்படுவாங்க. ஒரு டாக்ஸிக்கான ப்ரொஃபஸரு இப்படி உங்களுடைய கஷ்டமான காலகட்டத்தில் எப்படி ஒருத்தர் மற்றி ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு பார்க்க போகிறீங்க. இவங்க கரியரோட ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால்லேருந்து இவங்க 2 பேரும் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி மறுபடியும் மீண்டு வருவாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் கப்பிள்ஸாகவும் மாறியிருப்பாங்க. இந்த ஸ்டோரிக்கு என்னடா வரேன்னு நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறது புரியுது. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. கதை இங்கேயே முடிஞ்சிச்சு, பட் சீரிஸ் இவங்க முடிச்சிருக்க மாட்டாங்க. காரணமே இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 10 எபிசோட் போட்டு இழுத்துருப்பாங்க. நல்ல சீரிஸை கதையை எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரேட்டிங்கை காலி பண்ணுறாங்க. ரைட்டர்ஸு ஏழை எப்படிலாம் பண்ணுறீங்க? அண்ட் மொதல் இடத்துல வெந்தி ஃபோன் ரிங்ஸு மோசமான கதையோட ஃபைனல் பாஸ்ன்னு தான் சொல்லணும். எபிசோட் 1 ரிலீஸ் ஆகி வேறு லெவல் ட்ரெண்டிங்கு. சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் இந்த சீரிஸை மிஸ் பண்ணாதீங்கன்னு பயங்கரமாக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்படி என்ன தாண்டா இருக்குன்னு உள்ளே போய் செக் பண்ணால் எபிசோடு 1 வெறித்தனமாக இருந்துச்சுங்க. அப்கமிங் எபிசோடுமே சூப்பராக தான் இருந்துச்சு. சீரிஸு ஆன்கோயிங்கில் இருக்கும்போது இவங்க தான் பெஸ்ட்டு கப்பிள்ஸ் அவார்டுமே வின் பண்ணாங்க. நம்ம ஹீரோயினு கப்பிள்ஸாக இருக்கும்போது மலை மேலேருந்து கீழே வந்திருப்பாங்க. அங்கேருந்து கதையுமே பயங்கரமான டவுன்ஃபால் தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த மலை மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் எந்த காயங்களும் இல்லாமல் உயிர் பழிச்சிருப்பாங்க. பட் உண்மையான பிரச்சனை சீரிஸோட எண்டிங்கில் தான் ஆரம்பிக்குது. ரொம்பவே ஆவரேஜான ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த கதைனா இருக்கிறதுலே ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜான ஸ்டோரிக்கு அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதனாலே ஒன் ஆஃப் தி ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்க போதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனால எண்டிங் ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட்டு. கதையோட சேர்த்து ரேட்டிங்குமே ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலு. இந்த சீரிஸை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 சீரிஸுமே நல்லா தான் இருக்கும், பட் எனக்கு எண்டிங் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக ஃபீல் ஆச்சு. பல பேர் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போயிடுறீங்க. மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்டும் புது வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.